வாங்க நெகேமியா 2வது அதிகாரத்துக்குள்ள நாம தியானிக்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்கனவே நம்ம வாசிச்சது, திரும்ப இதன் ஊடாதான் கொஞ்சம் நாம உள்ள போய் கொஞ்சம் மெடிடேட் தியானம் பண்ண போறோம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து இந்த நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. இந்த காரியத்தில் தான் பலர் அகப்பட்டுகிறாங்க, பலர் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஓகே, இப்போ எதுக்கு சார் நம்ம ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்ம சொன்னோம்னா அவர்களுடைய விசுவாசம் பெருகும், தேவன் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான நன்மைகளை, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை சில நேரங்களில் சிலர்கிட்ட நாம் என்ன பண்ணுறோம்னா பகிர்கிறோம், ஷேர் பண்ணுறோம். இந்த பகிர்ற விஷயத்தில் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உள்ள போய் நீதிமொழிகளில் வாச்சா, முத்துக்களை எங்க போடாத, பன்றிகளுக்கு முன்னாடி போடாத. என்ன ஆண்டவரே, ஏன்? விலை மதிப்புள்ளது. தங்கத்திற்கு எப்படி இன்றைக்கு மதிப்பு இருக்கோ அதே போல முத்திற்கும் மதிப்பு. காரணம், கடலில் ஆழத்தில் மண்ணோட மண்ணா கிடக்கிறத போய் நீரில் மூழ்கி போய் பல ஆயிரம் அடி உள்ளுக்க போய் தான் அந்த முத்து குளிப்பவர்கள் முத்தை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அந்த சிப்பியை கொண்டு வந்து வெளியே ஓப்பன் பண்ணி உடைச்சி அதில் 1 இருக்கா 2 இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து அதை பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது யாருடைய கிரீடத்திற்கு போவதா அல்லது கழுத்திற்கு போவதா என்று தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை முத்துக்களை போன்றது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆவியானவர் உங்கள் வாயிலே போடுகிற வார்த்தை எதோட ஒப்பிடுறாருன்னா முத்துக்களோடு ஒப்பிடுறாரு. அதனால முத்துவை தேவைப்படுகிறவர்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அந்த முத்துவை நான் போடுவேனே, ஆனால் அது அவர்களுக்கு ஐயோ ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், அண்ணா ரொம்ப நன்றினா, இந்த முத்து இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்பட்டது. உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய விசுவாசம் பெருகும். அடுத்தது ஆண்டவர் நாமத்தை தேவையே இல்லாத இடத்துல பிரதர் இங்கே வாங்கலேன். அதாவது நம்ம புதன்கிழமை ஜோம் பண்ணனா, புதன்கிழமை ஜோம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணார் கொடுத்தார் அப்படின்னு சில நேரங்களில் சில ஆட்கள் சிலரை பிடித்து அறுப்பது உண்டு. இருக்கிறீங்களா? நான் ஜோம் பண்ணியிருக்கேன், வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணிட்டேன். உபவாசத்தில் கர்த்தர் என் கூட என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. அதை நீ வந்து சர்ச்சி வாசலில் வர, இல்லை நீ வெளியே போறியோ உள்ளே வரியோ, உன்கிட்ட நான் என்ன பண்ணியே ஆகணும், சொல்லியே ஆகணும். இப்படிப்பட்ட அனுபவம் ஒருவேளை இருக்குமே, ஆனால் மாற்றிக்கொள்வது நல்லது. உங்கள்கிட்ட கேட்டா முத்துவ கொடுங்க. சார் உங்கள்கிட்ட நின்று கேட்குறாங்களா, பிரதர் சிஸ்டர் மனசில் பட்டது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமா, ஒரு 2 நிமிஷம் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் நாம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையோ அல்லது என் மனசில் போட்டதையோ அல்லது நான் சொல்ல விரும்புவதையோ அவங்களுக்கு சொல்லணுமே. அல்லாமல் ஒருவரையும் கட்டாயப்படுத்தி இந்தா என் பாக்கெட் ஃபுல்லாக முத்து இருக்குது, இந்தா கொஞ்சம் வாங்கி பையன், நான் கொஞ்சம் அள்ளி தரேன். சிலர் உங்கள் முத்துக்கள் மதிப்பற்றதாய் போகிறது. நீங்க நல்லா கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் லிசன், உங்களை கவனிக்கிறார்களா? உங்க வாயிலிருந்து வர வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாகவே இருக்கட்டும். அவர்கள் கவனிக்கிறார்களா? அது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அமைகிறதா? அதை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா?
இல்லையா என்னடா இந்த பிரதர், என்னடா இந்த சிஸ்டர் இப்படி போட்டு நம்மளை அறுத்துனுக்குறாங்க அப்படின்னு செல்ல நோண்டுறாங்களா, இல்லை நெளிகிறாங்களா, அப்படி சுற்றுறாங்களா, பார்க்குறாங்களா, நிதானித்து பார்த்து அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய முத்துக்களை போடாமல் இருப்பது நல்லது. உங்கள் முத்து யாருக்கு தேவைப்படுகிறது என்பதை ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். இதே இடத்துல ஒரு ஆள் வந்து ஒரு புலம்பிட்டு நிற்கும், வேப்ப மரத்துக்கிட்ட நிற்கிதோ இல்லை ஞானசான தொட்டிக்கிட்ட நிற்கிதோ, ஒரு மாதிரி புலம்பலோட நிற்கும். என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது, சிஸ்டர் அப்படி ஏதாவது சொல்ல போகும் பொழுது வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதே மாதிரி ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில் நானும் இருந்தேன். என்னை எப்படி ஆண்டவர் இதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்னு வேணால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்லி பாருங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற முத்துக்களை போன்ற கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பலன் உள்ளதாய் மாற்றும், அவங்களை கிறிஸ்துவோட கூட இணைக்கும். ஆமென் சொல்லலாமா? அதனால் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியம், நீ பேச வேணான்னு நான் சொல்லலை, நீ பேசுகிறதை நிதானித்து கொஞ்சம் யோசித்து, உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, உன் வார்த்தையில் ஆவியானவர் உன் நாவிலே வார்த்தையை வைத்திருக்கிறார், அது பலருக்கு பிரயோஜனமாக இருக்குதா, அதை நாம் அறிந்து அப்படி நாம் ஞானமாக இங்கே போடுவோம்பா, கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வசனம் அழகாக நமக்கு சொல்லுது பாருங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைத்த விதை சில அப்படி வழி அருகே விழுந்துச்சான். அதை வந்து ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அதை, சில விதை கற்பாறையின் மேலே, சில விதை முள்ளுள்ள, சில விதைன்னா அழகா சில விதை மாத்திரம்தான் நல்ல நிலத்தில் விதைந்தது. அந்த கொஞ்சம் அந்த விதைச்சதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீ போட்டதெல்லாம் பயிர் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இல்லை, அது கற்பாறையில் போட்டது வேஸ்டாக போயிடுச்சு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது வீணாய் போயிடுச்சு, வழி அருகே விதைக்கப்பட்டதை ஆகாயத்து பறவை வந்து பட்சித்து. சில விதை மாத்திரம்தான் அது 30, 60, 100 பலன் தந்தது. அந்த சில வார்த்தைகளை ஆவியானவர் உங்கள் நாவிலே போட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதை நிதானத்தோட கண்ணியத்தோட எங்கே விதைக்கலாம் என்பதை ஆவியானவற்றை கேட்டு விதைங்க. உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு போட்டு விசுவாசிங்க. அதனால எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசணும். நடக்காது, முடியாது, கூடாது, ஏதாவது ஒன்று ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட வார்த்தைகளை தயவு கூர்ந்து உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. நல்லா இருப்போம், கர்த்தர் நல்லா வைப்பாரு, ஆரோக்கியத்தோடு இருப்போம், வியாதி வராது, போராட்டம் வராது, தலைவலியா அதெல்லாம் வராது. உனக்கு தலைவலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இசிஜி எடுக்க சொல்லியிருக்காங்க, இயேசுவின் நாமத்தினால நீ சும்மா இரு, இசிஜி வேணா, ஆமாம் எதுவும் வேணாம், உன்னை கர்த்தர் பலத்துடன் வைத்திருக்கிறார், சுகத்துடன் வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தோடு வச்சிருக்காரு. நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உலகத்தானை போல அல்லங்க, நாம் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நம்ம வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் இது தேவ வார்த்தை, இந்த வார்த்தை முத்துக்களை போன்றதுன்னு பார்த்து கரெக்டாக போடுங்கன்றார் ஆண்டவன். அப்படி போட்டோம்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் அதனால ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நிறைய பேர் அதனால விடுதலையாக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பெரிய நாமம் உயர்த்தப்படுவது. அதனால் நான் என்ன செய்யணும்னு என் மனதிலே நான் வந்து நினைத்தேனோ அதை ஒருவருக்கும் ஏன் சொல்லிக்கிட்டு, எதுக்கு சொல்லிக்கிட்டுன்றார். ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 10 verse 16, 10:16 என்ன சொல்லுது பாருங்க. 10:16 சபையே ஆடுகளை உன்னை நான் எங்க அனுப்புறேன்றாரு, உன்னை சுற்றில் இருக்கிற அம்புட்டு ஆளும் ஓனாய் கூட்டான்ட்டார். நீங்கள் தப்பாக கூட எடுத்துக்கோங்க, வார்த்தை அப்படிதான் சொல்லுது. பிலீவர்ஸ் ஆர் நான் பிலீவர்ஸ். இவன் பிலீவராக மாறிட்டானே தவிர சுத்தமாக
இவனுடைய ஹார்ட் மாறவே இல்லை. ஞானசானம் எடுத்தாச்சு, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, பேரு மாற்றியாச்சு, வண்டி மாற்றியாச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் இருதயம் மட்டும் மாறவே இல்லை. இஸ் a believer. பெயருக்கு அவன் விசுவாசி, ஆனால் அவன் இருதயத்திலிருந்து வஞ்சகமும் கசப்பும் வன்மமும் கபடும் வெறுப்பும் இது எல்லாம் அவன் இருதயத்திலிருந்து புறப்படுதுன்றார். அதனால் ஆடே 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 நல்லா கேள, அவங்க கதையை சொல்கிறேன். அடே, நான் எங்கே அனுப்புகிறேன்னா ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன். நீ பாட்டு வாய்க்கு வந்ததில் என்ன பண்ணக்கூடாது, பேசாத. ஆடே, முதல்ல நீ பேசுகிறதுக்கு முன்னாடி உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறது யாருன்றத இப்படி பாரு. பார்த்துட்டு அடுத்தது கொரிந்தியரில் சொல்கிறாரு, ஆவிகளை பகுத்து அறிகிற வரம் தேவை. சபைக்கு அவசியமான, சபைக்கு கட்டாயம் 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 தேவையான ஒரு முக்கியமான கிஃப்ட் ஆவிகளை பகுத்து அறிதல். ஏன் உன் பக்கத்தில் உட்காந்து பிலிவர் தான், பிலிவர் உன் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறது ஆடா இல்லை ஆடு தோல் போத்துன ஓனாயான்றத நீ ஆவியை பகுத்தறிகிற வரத்தோடு உட்கார்ந்து இருந்தாதான் உன்னால் ஆவியில் கணிக்க முடியுமே தவிர இல்லைன்னா உன்னால் கணிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க, ஆமேன் சொல்லலாம், அல்லிய பாஷை பேசலாம், எக்ஸெட்ரா. ஸ்பிரிச்சுவலி தன்னை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி நம்மளை பெட்டராக வெளிப்படுத்தலாம். ஆனால் ஆடா ஓனாயா, ஆடா ஓனாயா அப்படின்றத ரொம்ப நிதானித்து ரொம்ப கவனித்து அப்படியே ட்ராவல் பண்ணி என்ன அவுட்புட்டு இன்புட்டு ஸ்பிரிட் எப்படி இருக்குது, என்ன அவுட்புட்டில் வெளியே வருது. இல்லை ரொம்பலாம் பெருசாலாம் வேணாம், ஒரு 10 ரூபாய் தலையில் வைக்கிற லப்பர் பேண்டை வச்சுக்கோ. ஒரு 10 ரூபாய் லப்பர் பேண்டுக்கு உன் பக்கத்தில் இருக்கிற ஆளுடைய அவுட்புட் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். கோடி ரூபாய் வச்சுலாம் செக் பண்ண வேணாங்க, வெறும் 10 ரூபீஸில் ஆளை செக் பண்ணிட்டு போயிடலாம். யார் இவன், இவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்டு, அல்லது ஓநாயை போன்ற வஞ்சக ஆவி உடையவனா, ஏமாற்றுகிற ஆவி உடையவனா, மாய்மாலக்காரனா, அல்லது வார்த்தையிலே சிலர் அட 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 அவ்வளோ தேனு அடே அடே உன்னை எங்க தம்மா அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன், பார்த்து பக்குவமாக நடந்துக்க. உன் பக்கத்தால் இருக்கிறது யார் யார் ஆள் யார் எப்படின்றதை முதல்ல கொஞ்சம் செக் பண்ணிக்கா. நீ முத்துவை போடுறதுக்கு முன்னாடி என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் மனசில் இருக்கிறத என்ன பண்ணு, உன் மனசில் இருக்கிறத என்ன பண்ணு, ஆடா ஓனாயான்னு தெரியாமல் உன் மனசில் இருக்கிறத என்ன பண்ணாத, உன் ஹார்ட்டில் இருக்கிறத ஷேர் பண்ணாத. வெளியில் தோற்றத்துக்கு கவலைப்படாதீங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், சூப்பர் டக்கர் டாப்புன்னுவோம். ஆனால் ஹார்ட் உள்ள இருதயம் அப்படி நினைக்குதான்னு தெரியாது. யாருக்குள்ள யார், யார் மனசில் யார், அவருக்கு என்ன பேர் தெரியாது.
அதனால ஆவியை பகுத்து அறிங்கன்றாருங்க ஆவியானவர். ஆவியை பகுத்து அறிகிறவர்களாக நீங்க மாறணும். ஆவிகளை பகுத்து அறிகிறவர்களாக நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது யார், அவன் ஸ்பிரிட் என்ன, அவன் பேச்சு என்ன, அவன் சுபாவம் என்ன. உனக்கு ஒரு நன்மை வரும்பொழுது, உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் வரும்போது அவன் தன்னை யாராக வெளிப்படுத்துகிறான், அவன் முகநாடி வேறுபடுது. அவன் சிலருக்கு முகநாடி சட்டுன்னு வேறுபட்டுரும், கண்டுபிடிச்சிடலாம். பேசிக்கிட்டே டக்குன்னு சொல்கிறேன், ப்ரமோஷன் வந்துச்சு, டக்குன்னு போடு, ஃபேஸ் முகநாடி வேறு படுதான் பார்த்துரு. இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னு போட்டு ஒரே போடா போட்டுரு, 25,000 போட்டாங்க இன்க்ரிமெண்ட்ன்று, அவன் முகநாடி வேறு படுதான் மட்டும் செக் பண்ணுறேன். அவர்கள் முகநாடியை வைத்தே கணிச்சிடலாம். அதுதான் 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 இங்கே என்ன இருக்கோ இங்கே வெளிப்பட்டுரும். ஆஹா, ஏன் 2 பேரும் ஒன்றா தான் சர்ச்சுக்கு வந்தோம், ஒரே தொட்டியில் தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், ஒரே மாதம்தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். நான் பைக்கில் தான் வந்து நிற்கிறேன், அவன் காரில் வரானே. நான் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், 20,000 ரூபாய் சம்பளம், அவனுக்கு இப்போ ப்ரமோஷன் வந்திருக்குதே அப்படின்னு ஓநாய்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சொல்கிறார், ஆடுகளே ஆடுகளே ஆடுகளே, ஓநாய்களுக்குள்ள நான் உங்களை அனுப்புகிறேன், ஆவியை பகுத்து அறிந்து முத்தை போடலாமா வேணாமா, முத்தை நம்மளே வச்சிக்கலாமா இல்லை கொடுக்கலாமான்றத நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணுன்ட்டாரு. பண்ணிக்கு முன்னாடி போடுறதும் போடாமல் முத்தை நீ வச்சிக்கிறதும் உன்கிட்ட தான் இருக்கு. நீ போட்டனாலும் அது வேஸ்ட்டு, அதுக்கு அது முத்துன்னு தெரியாது, அதனால போடாத, வச்சுக்கோ. தேவையோட வருவான், அவன்கிட்ட முத்த போடு. உன் ஆசீர்வதிக்கணும்னு சில மனசு இருக்கும், அவன்கிட்ட பகிரு. உன் மேன்மை உங்கள் உயர்வை சில இருதயங்கள் விரும்பும். அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்நிய நண்பர்கள் இருப்பாங்க, அவன் கூட சந்தோஷமா ஏற்றுப்பான். உங்களுக்கு தெரியுமா, அந்நிய நண்பர்கள் இருப்பாங்க, அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்கள். சகோதரருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கே முகப்பேரில் இருக்கார். அவர் பேர் வந்து கார்த்தி பாண்டியன். அவரும் ராஜா பிரதரும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவருக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான், ஒரு 4 நண்பர் பேர் தான் சொல்வார். அவங்கள தான் எனக்கும் தெரியும், வேற யாரையும் தெரியாது. உலகத்தார் தாங்க, ஆனால் அந்த இருதயம் இருக்கு பாருங்க. இவருக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவார், அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட பகிர்வார். உலகத்தான், இயேசுவை அறியாதவையா. ஆனால் இப்போ இவர் என்னன்றாரு, உன்னை இப்படி எங்கே தானே அனுப்புகிறேன், புறஜாதியை குறித்து சொல்லலைங்க, இயேசுவை அறியாதவனை குறித்து சொல்லலைங்க, நான் ஓநாய்களுக்குள்ள உன்னை அனுப்புகிறேன். ஆடே, சட்டுன்னு எல்லாத்தையும் எல்லாரையும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடாத, நம்பிடாத. சொல்லிட்டு இங்க பாருங்களேன், இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் உனக்கு இந்த ரெண்டு ஆவி 2 ஸ்பிரிட் உனக்கு தேவைன்றார். அதை கீழே வசனத்தை சொல்லாது பாருங்க, இந்த 2 ஸ்பிரிட்டு உனக்கு தேவை. அது என்ன ஸ்பிரிட்னா, சர்ப்பங்களை போல அது என்னன்னா அப்படியே அப்படியே மண்ணு மாதிரி இரு, ஆனாலும் காது கொடுத்து என்ன பண்ணிக்கா கேட்டுக்கா, ஆனால் மக்கு மாதிரி இருக்கணும். உசார் ஐயா உசாரு, ஒரு 5 உசாரு, கொஞ்சம் கவனிங்கன்றாரு. சர்ப்பங்களை போல கொஞ்சம் உசாரா இருங்க. இங்கே தாங்க இப்போதாங்க பார்த்தேன் அப்படின்னு வாங்க பாம்பை. அது கண் சிமிட்டுற நேரத்தில் எந்த பக்கம் போய் பூந்துச்சுன்னே சாராரு. அவையே தெளிவா இருன்றார், தெளிவா இரு, ரொம்ப ஞானமா பக்குவமா உசாரா இரு. உன்னை சுற்றிலும் என்ன நடக்குதுன்றத அப்சர்வ் பண்ணிக்க. முதல்ல லேர்ன், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க. முதல்ல அப்படி உள் வாங்கிக்க. எதுக்குமே வாயை திறக்காத, வேதம் அழகா சொல்லுது, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போடு.
உயர்த்தி பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இறக்கி பேசினாலும் பிரைஸ் தி லார்ட். நல்லவங்கன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம். உன்ன மாதிரி 1ஆம் நம்பர் ஃப்ராடு என் குடும்பத்தை நாசமாக்குனதே, என் குடும்பத்தை 2ஆ பிரித்ததே இந்த ஃபாதர் தான். ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, என் நல்லா இருந்த குடும்பத்தை பிரித்ததே நீ தான். என் மனைவி என் பேச்சை என்ன பண்ணவே மாட்றா, கேட்கவே மாட்றான். ஆமாம் பாருங்க, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போட்டுக்க. எல்லாமே நம்ம காதுக்கு வரும். எதுக்கும் ரிப்ளை உடனே கொடுத்துடக்கூடாதுன்றார். எதுக்குமே பதிலை உடனே கொடுத்துடாதீங்க. எல்லாத்துக்குமே நிதானமாக இருங்க. ஏன்னா பதிலை கர்த்தர் கொடுப்பாரு. அங்கேருந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கணும். ஒன்று இந்த ஸ்பிரிட் வேணும். 2வது புறாவை போல கபடற்றவங்களாக இருங்கன்றார். பாம்பை போல வினாவாரு, அதே நேரத்தில் புறாவை போல. இப்போ இதை ரெண்டுத்தையும் எப்படி ஐயா நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். சர்ச்சுக்கு வெளியே, அதாவது இப்படி சொல்கிறேன், தேவ சமூகத்தை விட்டு வெளியே பாம்பை போல வினாவாரு, தேவ சமூகத்தில் புறாவை போல கபடற்றவனா மாறிடு. டாடி உமா விட்டா அவனுக்கு வேற யாருமே இல்லை டாடி, எல்லாமே நீங்க தான் டாடின்னு டாடி காலில் உழுந்துடணும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னாலே அம்புட்டையும் அவுத்து வச்சிடணும். பெருமை மேன்மை, நான் யார் தெரியுமா, நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணேன், நான் புதன்கிழமை கத்தர் என் கூட பேசினாரு, நான் அது நான் இது எதுவானாலும் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு, அப்பா உங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, கபடற்றவங்களாம் நின்றுணும் தேவ சமூகத்தில். வெளியே போயிட்டோம்னா ஆடுகள் ஓனாய்க்குள்ளே போயிட்டு அப்படின்னால எப்படி வந்துடணுன்றாரு, பாம்பை போல. இப்போ இவன் செஞ்ச தப்பு என்னையா? ஆதியாகமம் 37வது அதிகாரம், நம்மளுடைய வயது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் சில வினாடிகளில் நான் முடிக்கிறேன். மீதியை நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் டீப்பாக நாம் மெடிடேட் பண்ணிக்கலாம். ஆதியாகமம் 37 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இது இவருடைய வயது. இதுதான் நான் இப்போ கொஞ்ச முன்னாடி மத்தேயு காட்டினேன். எப்பா பாம்பை போல வினாவா இருக்கணும், புறாவை போல, எப்பவும் புறாவை போல கபடற்றவனா இருந்தன்னா உன் சகோதரர்களால் நீ என்ன பண்ணப்படுவனா? பகைக்கப்படுவாய். யார் உன் சகோதரர்கள்னா? உன் அருகாமையில் இருப்பவர்கள். உன் அருகாமையில் இருப்பவளே உன் தோழி, உன் சகோதரி. இவளாலேயே நீ பகைக்கப்படுவ. எப்படி தெரியுமா? அப்படின்ட்டு வேலை. இதெல்லாம் ஊழியம் பண்ணப்போ தான், இதெல்லாம் ஜெபம் பண்ணுது, இதெல்லாம் பைபிளை தூக்கின்னு போகுது, இதெல்லாம் பாட்டு பாடுது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்னு பேசுவான். ஆனால் இயேசு சாமி, நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீயாவே இரு, அப்படியே வாழ்றாரு. இதுதான் என் அருகாமையிலே இருக்கிற சிநேகிதனுக்கும் பரம சிநேகிதருக்கும் இருக்கிற மாபெரும் வித்தியாசம். பரம சிநேகிதர் நீயாவே இரு. ஆண்டவரே நான் ஒரு பாவி, இருந்துட்டு போ, பாவியாவே இரு. ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நீ குப்பையாவே இருந்துட்டு போ. ஆண்டவரே நான் ஒரு தூசியாவே இருந்துட்டு போ. உன்னை எடுத்து உன்னை குளிப்பாட்டி உன்னை ப்ரிப்பேர் பண்ணி உன்னை ரெடி பண்ணி எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் நிற்க வைக்க வேண்டிய வேலை என்னுடையதுன்னு பரம சிநேகிதன் சொல்றாரு. என்னதான் குளிப்பாட்டப்பட்டு நான் விட்டுட்டண்டி, அந்த ஆளெல்லாம் நான் வந்துட்டண்டினாலும் நீ அவ தாண்டி என் ஈவலே. எங்க சுத்தி எங்க வந்தாலும் நம்மளை விடாது சில ஸ்பிரிட்டு. நீ அவன்தான், நீ அப்படிதான், நீ அதுதான், நீ இதுதான், நீ டேஷ் தான், நீ சோ அண்ட் சோ, நீ எக்ஸெட்ரா தான்றா. எலும்புனவன் கூட எலும்பாம கடைசியில் அப்படியே போயிடுறான். சரி வேண்டாம் அப்படின்னு தேவ சமூகத்துக்கு விட்டுட்டு அப்படி வழி விலகி போவதற்கு சில மனுஷீக ஆவிகள் காரணமாக இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் புறாவை போல
கபடற்றவனா இருக்காத யோசேப்பே, யோசேப்பே, தரிசனம் காண்கிறீர்களா? சொப்பனத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? ஒருவேளை நீங்கள் உங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் மேல் தேவ அழைப்பு இருக்கிறதா? எல்லாட்டையும் எல்லா இடத்திலையும் புறாவை போல கபடற்றவர்களாய் தயவு செய்து இராதிருங்கள். இந்த மாமனிதன் செய்த மாபெரும் தப்பு உள்ளத உள்ளபடி தன் சகோதரர்கிட்ட சொன்னதுதான். பகையாளி யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரன்ல. பகையாளி யாருங்க? உங்க பங்காளி கிடையாது. பகையாளி யாருங்க? தெரியாத மூன்றாவது நபர் அல்ல. பகையாளி யாருங்க? இந்து அமைப்புகள் அல்ல. பகையாளி யாரு? உன் சகோதரர்களே பகையாளி. உன் சகோதரனே பகை. அதிகமாய் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள்னு ஒரு சொப்பனத்தை முன்வைக்கிறான். அது நிமித்தம் அவங்க இன்னும் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் கேட்குறான் பாருங்க. அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயா? நீ பாடி நாங்கள் கேட்கணுமா? நீ மெசேஜ் கொடுத்து நான் கேட்கணுமா? ஐயோ பாபா 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 பாபா, சனியை பாடவே வராது, மைக்க புஷி பாடுனுக்குது பாருங்க. இது 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 எழுப்புதல் பிரேயர். இது உட்காந்து எழுப்புதல். என்னத்தை எழுப்ப பற்றி தெரியல. எழுப்புதல் ஐயாவுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதை போட்டு வச்சுக்கிறாரு, அதை போட்டு வச்சுக்கிறாரு, இதை போட்டு வச்சு. இது ஒரு மேனாமினிக்கு, அது ஒரு மேக்கப் ராணி. இதுங்களெல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாட வச்சு ஆட வச்சுன்னுக்கிறாரு. நம்ம ஆயிடுச்சு. அவருக்கு நல்லா தான் இருந்தார். காட்சி மேன்னு துப்பிக்கின்னு இப்போ கொஞ்ச நாள் என்னமோ என்ன பண்ணுறது தெரில. போ, எரிச்சலாகுது இது மூஞ்செல்லாம் பார்த்தாலே. வேற வழி இல்லை. கர்த்தருக்காக வரேன். ஆராதனைக்கு நான் வர்றதே யாருக்கு தான்? அவங்க மனுஷனாலாம் பார்க்கறது இல்லைங்க. பாருங்க, நரம்பு ஏறுது பாருங்க. நான் கர்த்தருக்காக வரேன். நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயா? நீ வந்து லீடர் மதிக்கிறதே இல்லை. ரீஜன் லீடரை சில அசுத்த ஆவிகள் ஏன்ட்ட வரதுக்கு முன்னாடி ரீஜன் லீடர்கிட்ட தான் போகணும். அவங்கள்ட்ட போயிட்டு தான் ஏன்ட்ட வரணும். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும், துக்கம் எதுவாக இருந்தாலும், முதல் ஃபோனை யாருக்கு போட்டுருங்க? ரீஜன் லீடருக்கு ஃபோனை போட்டு, சிஸ்டர், பிரதர் அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் விசிட்டிங்க்கு வர்றாங்க. நான் எப்பயாவது ஒரு முறை தான், 3 மாதத்திற்கு ஒரு முறை வரேன். நாம் நடந்து கொள்ளுகிற விதம், நாம் வைத்து கொள்ளுகிற ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். இப்போ என்னடா பிரச்சனைன்னா, நீயா லீடரு? இவங்களா லீஜன் லீடரு? இவங்களா வருவாங்க வீட்டுக்கு? நீங்கள் வரமாட்டீங்க? நீங்கள் போறீங்க. ரீஜன் லீடர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. 2 வாரம் சர்ச்சைக்கு வராது. என்னை யாருமே விசாரிக்கலை, எங்களை யாருமே கவனிக்கலை. நான் இந்த சபை ஆடுதானே? ஆமா ஆடுதான், யாரும் இல்லைன்னா. ஃபோன் பண்ணா எடுக்கிறது இல்லை. ரீஜன் லீடர் ஃபோன் பண்ணா யாரும் எடுக்க பிக்கப் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபோன்லாம் பண்ண மாட்டேன். டைரெக்டாக வீட்டு வாசலில் போய் நின்றுறது. வெளியே தான் நிற்கிறேன், இருக்கிறியா இல்லையா? நீ இருக்கேன்னு சொன்னால் வருவேன், இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் வருவேன். இப்படியே தான் சொல்கிறது எல்லார்ட்ட. பாரு, என்னெல்லாம் தேடாத, நான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன். என்னை விட்டேன்னா அதோட எப்போ தான் பார்க்க முடியும்? 26 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி 26 வந்துடுச்சு. இருக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரா இருந்தா என்ன ஐயா? ஐயா ஏற்றுக்கொள்ளணும் சார். முதல்ல பிறத்தான் அல்லவே, உன் சகோதரன் தானே. அவன் காண்பித்து கொடுத்த சொப்பனத்தை ஏன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல? அப்ப நீ என்ன கேட்கிற? நீ எனக்கு அதிகாரியா? நீ என்ன துரைத்தனம் பண்ண போறியா என்று சொல்லி அவன் 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 சொப்பனங்களின் நிமித்தம், அவனுக்கு உண்டான மேன்மையின் நிமித்தம், அவனுக்கு கிடைத்த கனத்தின் நிமித்தம், ஆவியானவர் அவனை வைத்திருக்கிற பொருட்டு நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகைமை ஏறிக்கொண்டே போகிறது.
அல்லேலூயா. அதனால் வேதம் அழகாக சொல்லுது, ஆடே 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 ஆடே, உன்னை சுற்றில இருக்கிறது யாருன்னு முதல்ல கொஞ்சம் பார்த்துக்க ஆடே, பார்த்துட்டு சவகாசம் வச்சுக்க ஆடே. ஆனால் சில ஆடுகிட்ட இருக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? போய் முட்டை பஸ் வாங்கி கொடுத்தா ஒன்று சேர்ந்துடுது, அடிச்சுக்கும், பிறண்டுக்கும் அடிச்சுக்கும், குப்பையை வர அது மேலே அடிக்குது, அது குப்பை வர மேலே அடிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 வாரத்தில் போய் முட்டை பப்ஸுக்காக வாங்கி ஊந்திடுச்சு, 2 முட்டை பப்ஸ் ஆகி சமாதானிச்சு. இன்னும் அன்றைக்கி அப்படியே அடிச்சுக்கினீங்க, அது போன வாரம், இது இந்த வாரம். இல்லை லூயா, இதுக்கு நடுவில் நம்ம பஞ்சாயத்து பண்ணுறோம் பாருங்க, நம்ம மாட்டிக்குவோம். அதனால் நான் நிறைய விஷயத்துக்கு பஞ்சாயத்தை பண்ணுறதில்லை. அப்படியா? அடிச்சுக்கா அப்புறம் ஒன்று சேர்ந்துப்பாங்க. இல்லை லூயா, ஆடே ஆடே, உன்னை சுற்றிலும் யார் இருக்கிறாங்கன்னு பாரு ஆடே. பார்த்துட்டு உன் சொப்பனத்தையும் உன் தரிசனத்தையும் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றத நீ பார்த்துக்கணும். நாம் சொல்லுகிற சொப்பனம், நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற வெளிப்பாடு, இவைகள் அத்தனையும் தேவ சமூகத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்படுகிறவை. ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் ஊடாய் கடந்து வந்திருக்கலாம், துக்கத்தின் ஊடாய் கடந்து வந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களை பார்க்கும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது நாம் உளையான சேற்றில் இருந்திருக்கலாம், குப்பையிலேயும் புழுதியில் இருந்திருக்கலாம். ஆவியானவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து அங்கேருந்து கையை கொடுத்து என்ன பண்ணுறாரு, நம்மளை தூக்கி நிப்பாட்டினதோடு இல்லாமல் நமக்கு ஒரு சொப்பனத்தையும் தராரு, நமக்கு ஒரு தரிசனத்தையும் கொடுக்குறாரு, நமக்கு சில கிருபைகளையும் தரார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அதை நாம் ஆவியானவரோடு இணைந்து அதை நாம் சில நேரங்களில் நாம் ஒரு சொல்கிறோம் அப்படின்னா ப்ராஃபஸி, ஒருவேளை ஆண்டவர் கிருபை தராரு, இந்த ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னாலும் இதை சொல்லுவதற்கு ரூல்ஸ் இருக்குது, சில முறைகள் இருக்குது. ஒரு மனிதனை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார். இப்போ அவனுக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கர்த்தர் புதுசாக போடுறாருன்னு வச்சுக்கலாமே, நிறைய விஷயத்தை வெளிப்படுத்துவார். இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, போகிற வர எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் உனக்கு இதை சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு அதை சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு இதை சொல்கிறாருன்னு எல்லார்ட்டையும் போகிற வர எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிடப்பான். அப்படி பண்ணக்கூடாது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே உணர்த்துவிக்கப்பட்டு ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே வார்த்தையை போடுவாரையானால், அல்லது நாம் ஒரு ஜப கூட்டத்தில் இருக்கிறோம், அங்கே ஆவியானவர் சிலருக்கு ப்ராஃபஸியாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அப்படின்னா, நாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து நிறைய வேர்டு வரும், நிறைய வார்த்தையை ஆவியானவர் போடுவாங்க. அதில் முக்கியமான சில 3 விஷயத்தை மாத்திரம்தான் காங்கிரிகேஷனில் நாம் பேசணும். இல்லை ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபும் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஜோம் பண்ண வந்தாங்க, இப்போ நான் அவங்களுக்கு ஜோம் பண்ண கடவுள் ஒரு விஷயத்தை அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு ஒருவேளை அந்த பிரதர் வந்து பிரதருக்கு கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா, அந்த பிரதரை தனியாக கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் இருங்க சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சில விஷயத்தை நாம் சொல்லணும். இல்லை அந்த சிஸ்டருக்கு கர்த்தர் ஏதாவது பேசுகிறார் அப்படின்னா, சில நேரங்களில் நாம் சொல்கிற வெளிப்பாடு, சில நேரங்கள் நாம் சொல்கிற வார்த்தை அந்த குடும்பத்துக்குள் பிரிவினையையும் பிளவையும் உண்டாக்கிடக்கூடாது. இந்த ப்ராஃபஸி சொல்கிறதுல கொஞ்சம் நாம் ரொம்பவே நிதானமாக யோசித்து தான் இதை நாம் சொல்கிறதுனால பாதகம் சாதகம் ரெண்டுத்தையுமே பார்க்கணும். ஒருவேளை அந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றவங்களா இருப்பாங்க, அந்த வீட்டையா வந்து புதுசாக சர்ச்சுக்கு வந்திருப்பாரு. அப்போ நம்ம ப்ராஃபஸின்னு ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்ல போய், கர்த்தர் சொன்னதுதான் வச்சுக்கோங்களாமே, நம்ம சொல்ல போய் வீட்டில் போய் என்ன உண்டாயிடும், கலவரம் வந்துடும். அப்படி கலவரத்துக்கு ஆளாகாமல் அவர்களை தனிப்பட்ட விதத்திலே அழைத்து ஆவியானவர் சொல்லுகிறத நாம் வெளிப்படுத்துவது நல்லது. இப்படி பலரை ஆவியானவர் பல விதத்திலே ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம், ஆவியானவரால் அநேகர் பயன்படுத்தப்படுகிறோம். எங்கே போடணும், எதை போடணும், எப்படி சொல்லணும், எதை சொல்லக்கூடாது என்பதை அறிந்து நிதானமாய் செயல்படுவோமேயானால் எந்த பொல்லாப்பும் வராது,
எந்த பகையும் நாம் என்ன பண்ணிக்க மாட்டோம், சம்பாதிச்சுக்க மாட்டோம். அப்படி இதை தாண்டி இல்லை சார் அப்படி வரும், வந்து தான் ஆகும். அப்படி வர்றதை ஆவியானவர் பார்த்துக்குவார். எரிச்சல் வரதான் செய்யும், வன்மம் இருக்கத்தான் செய்யும். உயர்வுகளும் மேன்மையும் வரும் பொழுது சில இருதயங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஆவியானவர் பார்த்துக்குவார். அப்போ விஷயம் என்ன, நான் உன்னை ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புறது போல அனுப்புகிறேன், பார்த்துக்க. சர்ப்பங்களை போல வினாவார், புறாவை போல கபடற்றவனார். இங்கே பார் யோசேப்பை பார், ரொம்ப புறாவை போல கபடற்றவனாக இருந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு தன் குடும்பத்தாரால் தூக்கி எங்கே போட்டான், மொத்தமாக சேர்ந்து குழியில் போட்டான். அவன் நினச்சான் குழியில் போட்டோன்னா டோட்டல் விஷனுமே என்ன ஆகிடும், டோட்டல் விஷனுமே நம்ம குழியில் போட்டு மூடிட்டோண்டான்னு அவன் நினச்சிட்டான். இல்லை இல்லை இல்லை, தரிசனம் தந்தவர் கர்த்தர். இதை நிறைய பேருக்கு விளங்காது. தரிசனம் தந்தவர் கர்த்தர், தரிசனத்தின்படியே கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இது வரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை நடத்துவார். நாம் எதை சொல்லணுமோ அதை சொல்லுவோம், எதை சொல்ல வேண்டாகுமோ அதை சொல்லாதபடி நமக்குள் வைத்து கொள்ளுவோம். நமக்கும் ஆவியானவருக்கு மாத்திரம் அவைகள் இருக்கட்டும். காலங்கள் நிறைவேறும், நாட்கள் நிறைவேறும் பொழுது அதை என்ன பண்ணிக்கலாம், அது அப்படி ஆமாங்க, அது அப்படி நடந்துச்சு, அது ஆண்டவர் சும்மானே சொன்னார், தற்செயலாக நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு எதையும் போட்டு நான் எருசலேமுக்காக என் மனதில் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. உங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவர் உங்களை எடுத்து நிச்சயம் பயன்படுத்துவார். நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருப்பீர்கள். இது நம்முடைய கூட்டம் அல்ல, இதை பார்க்கிலும் பெரிய கூட்டம் நமக்கு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அப்போ ஆவியானவர் இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்துவார். உங்கள்கிட்ட இருந்து முத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த முத்துக்கள் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த முத்துக்கள் அநேக தாகத்தோடு வருகளுடைய தாகத்தை தீர்க்கும். அநேக கண்ணீரோடு வருவான், அவன் கண்ணீரை துடைக்கும் அந்த முத்துக்கள். அப்போ அந்த முத்துக்களை ஆவியானவற்றை கேட்டு வாங்கி அதை நாம் கொடுக்கும் பொழுது அது ரொம்பவே கனம் உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நாம் இரு கடங்களை எழுப்பி நிற்கலாம்.